கன்ஸ்ட்ரக்ஷனுடைய இனிஷியல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் என்னன்னா ஃபவுண்டேஷன் தான். ஹை, இது நம்ம BYD சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபவுண்டேஷனை பத்தி. இந்த இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் பார்ட்டை 3 ஸ்டேஜ்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டேஜ் 1 ஃபவுண்டேஷனோட எக்ஸ்கவேஷனோட டைமென்ஷனை நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவோ இல்ல யூடியூப் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவோ எப்பயுமே பண்ணாம ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்த அந்த டிராயிங்கை வச்சு ப்ராப்பரான டைமென்ஷன்ல எக்ஸ்கவேட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2 காலம் எரெக்ஷன். எக்ஸ்கவேஷனுக்கு அப்புறமா நம்ம மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா பிசிசியை வந்துட்டு 1:1.5:3 ரேஷியோல 150 mm திக்னஸ்ல கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா காலம் வந்துட்டு எரெக்ட் பண்ணணும். காலம் எரெக்ட் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு சிவில் இன்ஜினியருடைய கைடன்ஸ் இல்லாம பண்ணாதீங்க. எதனாலனா இன்கேஸ் நமக்கு 1 inch 2 inch நம்மளுடைய டைமென்ஷன் நமக்கு மாறினாலும் அதோடைய பில்டிங் ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டா மாறிடும். ஸ்டேஜ் 3 கான்கிரீட்டிங். இதுதான் நம்ம ஃபவுண்டேஷனுடைய இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ்னு சொல்லலாம். நம்ம ஃபவுண்டேஷன்ல போட போற கான்கிரீட்டோட திக்னஸ் 9 inchesக்கு கம்மியா எப்பயுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கான்கிரீட்டோட திக்னஸும் வேரி ஆகும். சோ இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஃபவுண்டேஷன் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க.